வணக்கம். ஆதிசக்தி வாய்ந்த வாஸ்து நாளைக்கு இந்த நாளில் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு சொல்கிறேன். அந்த வழிபாடு செஞ்சால் அடுத்த வாஸ்து நாள் வருவதற்குள்ள வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான யோகம், இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நாளில் இந்த வழிபாடு செய்யும்போது வீடு கட்டுறதுக்கான யோகம் வரும்னு சொல்லியுமே, நிலமே இல்லை வீடும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நாளில் இந்த வழிபாடு செய்யும்போது வீடு வாங்குவதற்கான யோகம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடியது தான். இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப எளிமையானது. என்னென்னா, உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூலை இருக்கு இல்லையா, அந்த வடகிழக்கு மூலையை சுத்தப்படுத்தி, நீங்கள் உங்களுக்கு வெளியே இடம் இருந்ததுன்னா நீங்கள் வெளியே பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலை வடகிழக்கு மூலை இருந்ததுன்னா வடகிழக்கு மூலையை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் பன்னீரில் கலந்த தண்ணீர், மஞ்சள் பன்னீர் தண்ணீர் இது 3 கலந்து அதை தெளிச்சுட்டு அதில் பச்சரிசி மாவு கோலம் போட்டு ஒரு மண் விளக்கு, அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றி ஓம் வாசுதேவாய நமக அப்படிங்கிற 11 முறை சொல்லி மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதை எப்போ செய்யணும்னா நாளைக்குங்கும் போது உங்களுக்கு 4/5/2026 இந்த தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் 5:38 9:38 இது செய்யணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே செய்யணும் செஞ்சுக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இடமே இல்லை அப்படின்னா மொட்டை மாடி செய்யணும் செஞ்சுக்கலாம், இல்லை வெளியே இடம் இருக்குன்னா நீங்கள் வெளியே செய்யணும் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஜலமூலையில் மஞ்சள் கலந்த தண்ணீர் கலந்து தெளிச்சுட்டு அந்த தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அரிசி மாவில் கோலம் போட்டு அதன் மேலே பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கேற்றி ஓம் வாசுதேவாய நமக அப்படிங்கிற 11 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு. யாருக்காவது வாய்ப்பு இருந்ததுன்னா நாளைக்கு செஞ்சுக்கோங்க. செஞ்சு நீங்கள் வீடு வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கான யோகம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை அதுக்கான வாய்ப்பு வந்துச்சுனாலும் சரி, ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டாலும் சந்தோஷம். சரிங்களா? இது ஒரு நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய வழிபாடு. செஞ்சு பார்ப்போம். செலவில்லாத ஒரு செயல். செஞ்சு பார்த்து நன்மை அடைவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், வீட்டை பகிர்ந்துக்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இது மாதிரி வீடியோவை பார்ப்போம். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. உங்களுக்கு மேலும் பார்த்திங்கன்னா வாட்ஸ் சம்மந்தமான கிளாஸ் எடுக்கணும், அதாவது எங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக முத்திரை மருத்துவம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரகலை பயிற்சி, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் வீட்டிலேருந்தே நீங்கள் கற்றுக்க முடியும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது சார்ந்த கட்டணத்தை நீங்கள் கட்டினதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமாக வகுப்பு எடுப்போம். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. அதுபோக உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,